ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோட செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து உமாக்கா தான் இந்த சாப்பாடு கொடுக்குறா. அவரோட ஹஸ்பண்டை நினைவு நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்குறா. அவர்கிட்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஜீவரட்னம். அவர் ஒரு டாக்டர். இன்றைக்கி அவர்கிட்ட திதி, அதால் இன்றைக்கி மரக்கறி சாப்பாடு சமைச்சு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேர் சொல்ல யார் நிற்கிறாங்கன்னு. இன்றைக்கி காலையிலேருந்தே சமைக்கும் போதே சிட்டுக்குருவி வாரது, மயில் வாரது, அந்த மாதிரியே தான் இருந்துகிட்டு. இப்போ அவர்கிட்ட பேர் சொல்ல காகம் நின்றுட்டு போகுது நண்பர்களே. இப்போ வாங்க கடகடண்டு சமைக்கலாம். இதெல்லாம் எப்படி சமைச்சு எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருமே டாக்டர் ஜீவரட்னம் அண்ணாட ஆத்மா சாந்தி எழுவணுமெண்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சமைக்கலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு ஒரு டாசர் வடித்து எடுத்துட்டேன். ஏன்னா பெரிய கேஸ் அடுப்பு நான் கொண்டு வரையில, 100 சமையலுக்கு நான் அதுதான் கொண்டு வரேன். நான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கேஸ் கூட பிடிக்குது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி 2 தரம் போட்டு வடிக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு டாசரில் சோறு போட்டு வடிச்சிட்டேன் காலையில். இப்போ 2ஆம் தரம் வைக்க போகிறேன். துறக்கையில் இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். இப்போ உலைக்கு தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உலை கொதிக்கட்டும். இதில் பருப்பு எடுத்துருக்கிறேன் பாருங்க. பருப்புக்கு கழுவி போட்டு தண்ணி சேர்த்துருக்குறேன் அவிகிறதுக்கு. மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை இந்த அடுப்பில் வைப்போம், மூடி விடுவோம். இப்போ பருப்பு அவியட்டும். இன்றைக்கி கடலைப்பருப்பு வடை தான் சுட போகிறேன். ஏன்னா அவருக்கு கடலைப்பருப்பு வடை தான் பிடிக்குமா. அதால் தான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரி நறுவலாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதோட வெங்காயம், சித்தல் மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கிறேன். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போடுவோம். பெருஞ்சீரகம், உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி அடியில் இருந்து எடுத்து தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு பருப்புக்கும் எடுக்க போகிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். சித்தல் மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். பாவக்காய் சம்பல் போட போகிறேன். பாவக்காயை இந்த மாதிரி வட்டம் வட்டமாக வெட்டி பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேன், சின்ன வெங்காயம். இதோட பச்சை மிளகாயை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன் குட்டி குட்டியாக. இதோட தக்காளி பழம் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். தேசி புளி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பாதி சேர்ப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். உங்களுக்கு இப்போ தேங்காய் பால் கூட விடலாம். நான் சேர்க்கலைண்டா சில பேர் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டினோம்னா தேங்காய் பால் விட்டால் அந்த பழுதாயிரும். அதால் தான் அதில் எண்ணெய் சூடாகிட்டு வடையை போடுவோம். கையை அப்படி நனைச்சி போட்டு தண்ணியில் கணக்காக எடுத்து இப்படி உருண்டையாகவும் போடலாம். ஆனால்
இப்படி பருப்பு வடை இன்றைக்கு இப்படி தட்டி போட்டால் தான் அது பருப்பு வடை. ஆக மெல்லிசாக தட்டாமல் கணக்காக தட்டுவோம். இங்கே வடை ரெடி ஆகிட்டு எடுப்போம். சரிங்களா? சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி இனி மீதம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுப்போம். பருப்பு அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால், ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும். அப்புறம் உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தாளிச்சதையும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியான்னு கொதிச்சு வந்துட்டு ஒரு கொதி. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு பருப்பு இறக்குவோம். நல்லா தாளிச்சாச்சு. கொஞ்சம் பருப்புக்கு எடுத்துட்டேன். இனி வந்து வாழைக்காயை சேர்ப்பேன். இதோட உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே கழுவும் போதும் சேர்த்து நான் பார்த்து சேர்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தண்ணி ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன், கணக்கு தேவையில்லை. அப்போ இதை வந்து அவிஞ்சு வரும். அப்படியே இப்போ கலந்து விடுவோம். நல்லா அவிஞ்சு வரட்டும். இதில் குழம்ப வைக்க போகிறேன். தாளிப்பம் சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதில் குழம்புக்கு மட்டும்தான். இதோட பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். கருவேப்பிலை, வெங்காயம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொதிச்சுட்டு பாருங்க. அங்கே அரிசியை கழுவி எடுப்போம். தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்துடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறாவியட்டும். இப்போ இங்கே வாழைக்காய் அவிஞ்சிட்டு இதில் உள்ளி மிளகு சீரகம் கொஞ்சம் குத்தி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இதோட தேங்காய்ப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ரக வேண்டியா. வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது பாருங்க. இனி தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இங்கே கத்திரிக்காய் பொரிச்சு வச்சுக்கோங்க பாருங்க, அது சேர்ப்போம். இங்கே கடலை ஊற வச்சு அவிய வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். இது வந்து எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன், முதலாம் பால். இது ரெண்டாம் பாலும் மூன்றாம் பால். புளி ஊற வச்சுனா இந்த கரைச்செடுப்போம். புளியை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும் நல்ல வடிவாக இந்த மாதிரி. சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம்.
வாழைக்காய் ரெடி ஆகிட்டு பாருங்க, இறக்க போகிறேன். நல்லா அவிஞ்சு இந்த மாதிரி வரணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதுதான் வாழைக்காய் பொரியல். அடுப்பில் இலகோவா வறுக்க போகிறேன். இங்கே பாருங்க, மழை வந்துட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்ப்பா, சூடாட்டு. எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக ஒரு சின்ன சீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு ஏன்னா இலகோவா வெட்டி வச்சுக்கன்னு அதை சேர்ப்போம். இதோட தேங்காய் பூ சேர்க்குறேன், மஞ்சள் தூள், இப்போ கலந்து விடுவோம். இது அப்படியே வதக்கணுன்னா அப்படியே இறங்கிடுங்க, இல்லை கணக்கு மாதிரி தான் இருக்கு, நல்லா வதங்கி வரட்டும். குழம்பு பாருங்க ரெடி ஆகிட்டு இறக்குவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கால பாயாசத்துக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். இதோட பால் பேக்கெட் 3 பேக்கெட் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி, அதையும் சேர்ப்போம். பாயாசத்துக்கு பாலை வைப்போம். இதில் ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன், ஒரு 5 ஏலக்காய். இப்போ இந்த பால் கொதிக்கட்டுக்கும். இதில் வடை பொரிச்ச எண்ணெயிலேயே நான் அப்பளம் பொரிச்சு எடுக்க போகிறேன். கோவா வர ரெடி ஆகிட்டு பாருங்க, நல்லா பார்த்தீங்களா எப்படி இருந்தது, அப்படி இறங்கி வந்துட்டு இறக்குவோம். மோர் மிளகாய் பொரிச்சு எடுப்போம். அடுப்பை நிப்பாட்டுவோம் வேண்டாம், எண்ணெய் நல்ல சூடாகவே இருக்குது. எடுப்போம். மற்றதையும் பொரிச்சு எடுக்கப்போம். இதே மாதிரி இங்கே பால் பொங்கி வருது நல்லா பாயாசத்துக்கு. இதில் சவ்வரிசியும் சேமியாவும் எடுத்துருக்குறேன், சேர்ப்போம். கலந்துடுவோம். இதில் சட்டியில் நெய் சேர்க்குறேன், சூடாட்டும். சீனியை சேர்ப்போம், கலந்துடுவோம். நெய் சூடாயிட்டு காஜு சேர்க்குறேன், அதோட ப்ளம்ஸையும் சேர்க்குறேன். இது ரெண்டையும் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, நெய்யில் நல்லா பொரிப்பட்டுட்டு ப்ளம்ஸ் எல்லாம் இப்படி ஊதி வருதாருங்க. பெண் இறக்கிட்டு பாயாசத்தில் சேர்ப்போம். இப்போ பாயாசத்தில் சேர்ப்போம். இனி கலந்து விட்டுட்டு கொதிச்சோன்னா இறக்க வேண்டியான். பாயாசம் அவிஞ்சோன்னா கலந்து கைவிடாமல் கலந்து விட்டு கொண்டே இருக்கணும், இல்லாட்டிக்கு கட்டி பட்டுரும். இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் பாருங்க, எல்லாமே போட்டு கொண்டு வந்துட்டேன். பா 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 தண்ணியும் வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு வந்து இன்றைக்கி 2 தரம் போட்டு வடிச்சு எடுத்தேன். நான் காலையிலேயே ஒரு டாசரில் வடித்தேன், திருப்பி அதே டாசரில் மற்ற தரம் போட்டு வடிச்சு எடுத்தாச்சு. இங்கால பாருங்க பருப்பு பால் கறி, வாழைக்காய் பொரியல், இலகோவா வர, பாவக்காய் சம்பல், இது வந்து கடலையும் கத்தரிக்காயும் குழம்பு. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு வடை, இது வந்து மோர் மிளகாய், அப்பளம், பாயாசம்.
இனி கடகடன்னு சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதா. இது சோறு, அதுக்கு பிறகு பருப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், அதுக்கு பிறகு இலகோவா வர பாவக்காய் சம்பல், கடலையும் கத்தரிக்காய் குழம்பு, அதுக்கு பிறகு இது வந்து வடை. பார்த்தீங்களா, அப்பளம் மிளகாயெல்லாம் பிறகு கடைசியாக பேக்கில் வச்சு கட்டும் போதே கட்டிடுவேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுப்போமா. சாப்பாடு எல்லாமே கட்டிட்டேன் பாருங்க, எல்லாம் போட்டு எல்லாம் வடிவாக கட்டியாச்சு. நீ கொண்டு போய் கடகடண்டு பேக்கில் வச்சுட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அப்பளம் மிளகாய் பாயாசம் மரக்கறி சாப்பாடு எல்லாமே ரெடி. இனி கடகடன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோமா. ஐயா தான் சாப்பாடு சாப்பிடுங்க. எங்க அங்கே இருக்கிறாரு? நான் கொடுக்குறேண்ணா. இங்கே நாளைக்கு வருவீங்களா? இது என்ன உடைச்சாச்சா? உடைச்சாச்சா? சரி சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு சாப்பிடுங்க. தண்ணி தான் சரி. அம்மா இந்தாங்க. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அண்ணா இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா இந்தாங்க சாப்பாடு. கேம்பு சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி இருங்க ஐயா, இருங்க. சரி இருங்க. சரி இருங்க. சாப்பிடுங்க. ரோனா இந்தாங்க ஐயா. சரியா சாப்பிடுங்க. சரி எடுங்க. ஐயா இந்தாங்க சாப்பாடு. சரி சாப்பிடுங்க. தார். சரி விடுங்க. சாப்பிடுங்க. என்ன மெலிஞ்சு போயிட்டீங்க ஐயா? இந்தா
சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. यार नोना की दे சரி சாரி தெரியாம பண்ணிட்டு சரியா சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சாப்பிடு. अच्छा अरे ये घर से ना। देखो சாப்பிடு. சாப்பிடுங்க. हाँ बता சாப்பிடு. சரி சாப்பிடுங்க. ये भी नूर राइट ம் பாருங்க கொடுக்குறேங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி நில்லு. थैंक यू मिस ஆ थैंक यू मिस சரி ரொம்ப நன்றி அண்ணே ஆ சாப்பாடு எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழையும் வந்துச்சு. இப்போ மழை தூருது, உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்களா? இப்பயும் மழை தூருது. நல்ல ஆசீர்வாதத்தோட பிளஸ்ஸிங்கோட நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அண்ணாட ஆத்மா சாந்தி அடையணும் வந்து எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா.